வாரும் தூய ஆவியே, உங்கள் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன். வல்லமையால் இந்த சீரோவை எடுத்து இன்றைக்கும் இந்த வாரம் இந்த மாதமெல்லாம் நீங்கள் ஆளுகை செய்யுங்கள். அக்கினியும் நீங்கள், பெரும் காற்றும் நீங்கள். ஆம் பிரியமானவர்களே, சுய சித்தம் வரக்கூடாது. ஏசப்பா அந்த பழத்தை புசிக்கும் போதே சொல்லிவிட்டார், இந்த பழத்தை புசிக்காதே என்று. ஆனால் பிசாசு அவனுக்குள்ள பூந்து நோண்டி விட்டு எப்படியாவது சாப்பிட சொல்லி சுய சித்தத்தை செய்ய வைத்திருக்கிறது. அதே ஒரு ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளேயும் கடவுளுடைய சித்தம் இருக்கும், சுய சித்தம் இருக்கும். சுய சித்தத்தை நாம் நிறைவேற்றக்கூடாது. அதனால்தான் அவருடைய சித்தம் நிறைவேறும் என்று சொல்லுகிறோம். என்னுடைய சித்தம் செய்கிறனே பரலோராயத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்ல வர மாட்டார் என்று சொன்னார். சுயசித்தம் ஆகாது. சுயம் சுயம் ஆகவே ஆகாது. சுய மனசு, சுய இன்பங்கள், சுய பரியாசங்கள், சுயமாக ஆவியானவர் சொல்லாமல் ஒரு இடத்திற்கு போவது, இதெல்லாம் கர்த்தருக்கு அருவருப்பானது. மனம் திரும்புங்கள். ஏசப்பாவை நாதன் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். லைக் பண்ணுங்கள்.